ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். லாஸ்ட்ல சஞ்சனாக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் சிந்துக்கும் வேலைக்காரனுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அவளோட ஷால்ல ஒரு தேலை அப்படியே விட்டுருப்பாங்க. அதை பார்த்த சஞ்சனாக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா வீர அதை பார்த்துட்டு உடனே அந்த ஷாலை தூக்கி வீசிட்டு அவளை காப்பாத்திடுறான். உடனே சஞ்சனாவும் அவனை கட்டி பிடிச்சிட்டு உடனே பயப்பட ஆரம்பிக்கிறா. வீர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்த மாதிரி சொன்ன உடனே அவன் ரொம்பவே பயந்து கத்துறான். நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே சிந்து அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாச்சா, நம்ம பிளான் சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இங்க பைரவி செக்கப் போயிட்டு வந்திருப்பா. உடனே மாமியாக்காரங்க கேக்குறாங்க, என்னம்மா செக்கப் போனியே, என்ன சொன்னாங்க, குழந்தை நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. உடனே அவளும் நல்லா இருக்கத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரா. அப்பதான் சிந்துவை பாக்குறா. வேணும்னு அவளை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நானும் வீரு செக்கப்புக்கு போயிருந்தோம். வீரு குழந்தை மேல எவ்வளவு ஆசையா இருந்தாரு தெரியுமா, என் மேலையும் தான் அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கா. மறுபடியும் அவன் சிந்து சொல்ற, அந்த பாரு பைரவி, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என் புருஷனை பத்தி நல்லாவே தெரியும். உன் மேல அவருக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நீ ஆசையை வளர்த்துக்காத. ஃபர்ஸ்ட் உன்னோட குழந்தையோட உண்மையான அப்பாவை தேடப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மூக்க உடைச்சிட்டு போயிடுவா. இவளுக்கு செம்மையா காண்டாவும். இன்னொன்னு பக்கம் இவளுக்கு என்ன ஆகும்னா, உடனே ராட்டோருக்கு கால் பண்ணி திட்டணும்னு தோணும் போல. உடனே கால் பண்ணி எல்லாம் ஒன்னாலதான், நீ பண்ண ஒரு தப்பாலதான் இப்ப நான் மாட்டிட்டு முழிக்கிறேன், எதுக்கு இப்படி பண்ற போற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ராட்டோரை கத்திட்டு இருக்கா. அந்த பாரு, தேவையில்லாம கத்தாத, எப்ப என் கூட வாழ போற சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அப்பதான் அவன் சொல்றான், உனக்காக ஒரு கிஃப்டை நான் அனுப்பி வச்சிருக்கேன், ஓடி போய் பாரு, அது வேற யாராவது வாங்கிட போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயந்துகிட்டு இவளும் கீழே இறங்கி போய் பாக்குறான். அந்த கிஃப்ட் பாக்ஸை அத்தைக்காரி தான் வாங்குறாங்க. உடனே அதுக்குள்ள பைரவி போயிட்டு இந்த கிஃப்ட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறா. அதை மாமனாருக்காரரு என்ன வந்திருக்கு, யாரு பேர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கிறதுக்கு போறாரு. இவளும் பயந்துட்டு இருக்கா. அப்புறம் ஏதோ சமாளிச்சு அந்த கிஃப்டை அங்கேருந்து எடுத்துட்டு வந்துடுறா. இங்க சிந்துவை தான் காட்டுறாங்க. அவ சஞ்சனாவை நினைச்சு ரொம்ப குழப்பத்துல இருக்கா. இந்த பொண்ணு எவ்வளவு மோசமா இருக்கா. அவளோட ஷால்ல நம்ம தேலை விட்டுமே கூட அப்போ கூட அவ உண்மையை ஒத்துக்கவே இல்லை. அப்படி தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்காளே. இவ ஏதோ ஒரு பெரிய கிரிமினலான ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவ என்ன மனசுல வச்சிட்டு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சிந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதோட அந்த வேலைக்காரன் என்ன பண்றா, சத்யா சஞ்சனாவோட ரூமுக்கு போயிட்டு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. இந்த மாதிரி இந்த வீட்டுல வேலை பார்த்த ஒரு லேடியோட பையன் தான் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த சிந்து மட்டும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு சொல்றதுக்காக போறான். அங்க பார்த்தா கரெக்டா அவங்க சொல்லலான்னு போகும்போது வீர் அங்க வந்துடுறான். அதனால எதுவுமே சொல்லாம அங்க எந்த வேலைக்காரனும் போயிடுறான். உடனே வீர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா அப்படியே படுத்து கிடக்கான். ஐயோ, என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்கிறா. அதோட வீரு புலம்பிட்டு இருக்கான். இல்ல, இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வேற டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக இன்னைக்கு நான் சூப்பரா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் சமைச்சு வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை இம்ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். அவனும் சந்தோஷப்படுறான். அதோட இங்க நம்மளோட பைரவியை தான் காட்டுறாங்க. அது என்னத்தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்து அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அவன் என்னன்னா இன்விடேஷன் தான் அனுப்பியிருக்கான். இந்த மாதிரி பைரவிக்கும் ராட்டோருக்கும் கல்யாணங்கிற மாதிரி இன்விடேஷனே அடிச்சுட்டான் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே. உடனே இதை பார்த்தோன்னா அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. தூக்கி போட்டுட்டு, இவன் எவ்வளவு திமிரு இருந்தா இந்த ராஸ்கல் இப்படி பண்ணியிருப்பான், இது நடக்கவே கூடாது, எனக்கு வீர் தான் வேணும், வீரை தவிர எனக்கு வேற யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. இன்னொன்னு பக்கம் இங்க சிந்து நடந்து போயிட்டு இருக்கா. ரொம்ப இருட்டா இருக்கு. அப்ப தடுமாறி விழுறதுக்கு போறா. அப்ப அந்த சைடு திரும்பி பார்த்தா சஞ்சனா அங்கேருந்து கெத்தா நடந்து வரா. என்ன சிந்து, என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு கண்ணு தெரியணுங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே இவ ஷாக்காரா. இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச, உனக்கு அப்படி என்னதான் வேணும், இப்பவே எல்லாத்துட்டையும் உண்மையை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. உடனே அவன் வராம நிக்கிறா. இப்ப என்ன, இப்ப நான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் கண்ணு தெரியுதுன்னு சொல்லணுமா, சொல்லவே மாட்டேன். நீயே போயிட்டு வீட்டை எத்தனை தடவை சொன்னாலும் அவரும் எங்களை இந்த விஷயத்த நம்பவும் மாட்டாரு. ஏன்னா எங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்த வீட்டுல ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். அதை முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவும் மாட்டேன். எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுங்கிற உண்மையை நான் சொல்லவும் மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது சிந்துக்கு செம்மையா கோவம் வருது. உன்னோட முகத்திலேயே கிழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
இவளும் பேசிட்டு இருக்கா. சிந்து வந்து என்னத்தான் இவகிட்ட தைரியமா பேசினாலும் நம்ம என்ன சொன்னாலும் வீர் நம்ப மாட்டாரேங்கிற ஒரு விஷயம் அவளுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதை யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்ப வேலைக்காரனை பார்த்துட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த சஞ்சனாக்கு கண்ணு தெரியுங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சது, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட ஓப்பனாவே சேலஞ்ச் வச்சிட்டு இருக்கா. இவரை எப்படி வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து முகத்திரையை கிழிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேலைக்காரனும் சொல்லிட்டு இருக்கா. அதோட பைரவியும் வந்து இங்க சிந்துட்ட வந்து எப்போதும் போல அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இருக்கா. இந்த பாரு, ஃபர்ஸ்ட் வீர் வந்து என்னதான் பொண்ணு பார்க்க வந்தாரு. அவரை எனக்காகவே வந்து அந்த கடவுள் படைச்சிருக்காரு. அதனாலதான் முதல்ல என்ன வந்து பொண்ணு பார்க்க வந்தாரு. கடைசியில தான் நீ நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, உடனே வந்து சிந்துவும் சொல்றா, இந்த பாரு, அவரு உன்னை வந்து பார்க்கறதுக்கு வந்திருந்தாலும் நாங்க தான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சந்திச்சுக்கிட்டோம். அதுலயே எங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிடுச்சு. அது காதலா மாறி கல்யாணம் வரைக்கும் போகும்போது நீ தான் வந்து அதை பிரிக்கிறதுக்கு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே பைரவி சொல்றா, இந்த குழந்தை வந்து எங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்கு தான் வந்திருக்கு. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு அவரு வந்து என்னையே குழந்தையும் ஏத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வீடு வரா. வீடு வந்த உடனே பைரவியும் அங்கேருந்து போயிடுறான். அதோட வீடு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே சிந்துட்ட சொல்றா. சிந்து இந்த மாதிரி வந்து பைரவி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா. அதனால அவ ஆசைப்பட்டு என்கிட்ட ஒண்ணு கேட்டா, இந்த மாதிரி வெளியில எங்கேயாவது கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு, அதனால நானும் ஓகேன்னு சொன்னேன். ஆனா உங்ககிட்ட சொல்லாம நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். நான் போவா என்ன, நீ சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே சிந்துக்கு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் இதுல என்னங்க இருக்கு, பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றா. உடனே இவனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போறான். அதோட இங்க பைரவியும் வந்து ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணுவா. இங்க வீரும் போயிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க சிந்து வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவா. அந்த பைரவி சொன்ன மாதிரி வீர் வந்து அவளோட பக்கமே சாஞ்சிட்டு இருக்காரு. இவன் கூட வந்து இன்னைக்கு வெளில போயிருக்காரு. அவர் கூட செக்கப்புக்கு போறாரு. ஆனா அது அவரோட குழந்தை இல்லைன்னு நம்ம சொல்லவும் முடியாத நிலைமையில இருக்கமே. கூடிய சீக்கிரம் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க சஞ்சனா வந்து சத்யாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியுமாண்ணா, நான் வந்து சிந்துட்ட வந்து எனக்கு கண்ணு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிட்டேன், அவள்கிட்ட சவாலும் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நல்லதுதான், இப்படிலாம் பண்ணாதான் அவளோட திமிரை அடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் பைரவியும் வீரும் ரொம்ப நேரம் மனசை விட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா வீருக்கு வந்து சிந்து ஞாபகமாவே இருக்கு. அவ என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்மளோட சிந்துவும் வந்து கால் பண்றா. உடனே இவனும் அட்டன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். உடனே இதை பாக்குற பைரவிக்கு கஷ்டமா இருக்கு. என்ன வீர், சிந்து வந்து என்ன சொல்றா, சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்றா, எனக்கு தெரியும், பரவாயில்ல, இங்க வந்துமே நீங்க அவளோட ஞாபகமா தானே இருக்கீங்க, கொஞ்சம் கூட நல்லாவே என்கிட்ட பேச மாட்டீங்க, நான் தான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க, வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. உடனே அவன் வந்து அவளை சமாதானப்படுத்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ உட்காரு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பைரவியோட அப்பா பாத்துறாரு. அவருக்கு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா அவரு ஷாக்கா தான் பாத்துட்டு இருக்காரு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு வந்து வீர் வந்து சிந்துவோட ஹஸ்பண்ட் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது சிந்து அவங்க வருத்தப்படுவாளே அப்படிங்கிற மாதிரி சிந்துவோட அப்பா ஸ்தானத்துல இருந்துமே அந்த மனுஷன் யோசிக்க தான் செய்யறாரு. ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.